முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக்கவை தமக்கு தனிப்பட்ட ரீதியில் தெரியும் எனவும் அவர் மிகவும் நேர்மையான மற்றும் உயர்தர தொழில்முறை அரசு அதிகாரி எனவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக பண்டாரநாயக்க குமாரதுங்க குறிப்பிட்டுள்ளார். வணக்கம். இன்றைய பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தற்போதைய அரசாங்கம் தகுதி மற்றும் அனுபவம் இல்லாத தமது கட்சியின் ஆதரவாளர்களை சிவில் நிர்வாக பதவிகளுக்கு நியமித்து நாட்டில் எஞ்சியிருக்கும் அரசு சேவையையும் அளித்து வருவதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க குற்றம் சுமத்தியுள்ளார். தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் இட்டுள்ள பதிவிலேயே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். முன்னைய அரசுகளின் காலத்தில் ஊழலும் முறைகேடுகளும் நிர்வாக சீர்கேடுகளும் தாராளமாக இருந்தன என்றும் குற்றம் சாட்டி அதன் மீது தனது அரசியல் செல்வாக்கை கட்டியெழுப்பி அதன் மூலம் அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கும் தேசிய மக்கள் சக்தி இப்போது அரசு நிர்வாக சேவையை தன் பங்குக்கு சீர்குலைத்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. இந்த அரசின் காலத்தில் ஊழல் முறைகேடுகள் நிர்வாக சீர்கேடுகள் மலிந்திருக்கின்றன என வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் அவற்றின் வேறுபாடு இனி போக போகத்தான் வெளிப்பட தொடங்கும். ஊழல் மோசடி முறைகேடுகள் இல்லாவிட்டாலும் இருக்கின்ற அரச நிர்வாக முறைமை திறமையானதாகவும் வலுவானதாகவும் தகுதியானதாகவும் இல்லாவிடில் நாடு பொருளாதார ரீதியில் நிமிரவே முடியாது என்பதுதான் உண்மை. அரசு நிர்வாக சேவையை அரசியல் நோக்கத்தில் அணுகி இந்த அரசு குழப்பி அடிக்கின்றதே என்ற கருத்து இப்போது பல தரப்புகளிலும் இருந்து வெளிப்பட தொடங்கியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெளிநாட்டு பயணத்திற்கான நிதியை அனுமதித்தமை தொடர்பான சம்பவத்தில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக்க குறித்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தனது பதிவில் விசேடமாக தெரிவித்துள்ளார். சமன் ஏகநாயக்கவை தமக்கு தனிப்பட்ட ரீதியில் தெரியும் எனவும் அவர் மிகவும் நேர்மையான மற்றும் உயர்தர தொழில் முறையில் அரசு அதிகாரி எனவும் சந்திரிகா குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நீதி வழங்குவது என்ற விடயம் தெரிவு செய்யப்பட்ட சிலருக்கு மட்டுமே என மட்டுப்படுத்தப்படுவது நாட்டின் ஆட்சி முறைக்கு பாரிய அச்சுறுத்தலாகும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா சுட்டிக்காட்டியுள்ளார். தொழில்முறை திறமையான மற்றும் நேர்மையான அரசு சேவை துறை இல்லாமல் ஒரு அரசாங்கம் முன்னோக்கி செல்ல முடியாது. அரசியல் தலைவர்களுக்கு நிர்வாக அனுபவம் இல்லாவிட்டாலும் அவர்களிடம் அசைக்க முடியாத நேர்மை இருக்க வேண்டும். அத்துடன் நாட்டை ஆளும்போது தொழில்முறை அதிகாரிகள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். எமது உன்னத தேசத்தை மீண்டும் எப்படி கட்டியெழுப்புவது என்பதை ஜனநாயக ரீதியில் தீர்மானிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் எஞ்சியிருக்கும் நமது அரசு சேவையை சிதைத்துவிட்டு அதற்கு பதிலாக குறைந்த தகுதியும் அனுபவமும் கொண்ட கட்சி உறுப்பினர்களையும் ஆதரவாளர்களையும் நியமிப்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிகின்றது. நிர்வாகம் எவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்பதை இலங்கை மக்கள் உணர்ந்ததால் தான் அறக்கலைய போராட்டமே உருவானது. நமது மக்களிடையே அரசியல் விழிப்புணர்வு அதிகமாக உள்ளது எனவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தெரிவித்துள்ளார். 2 தசாப்த கால மோசமான ஆட்சியினால் ஏற்பட்ட அழிவுகளால் நமது நாடு நிலை குலைந்து போயுள்ளது. தற்போதைய ஆட்சி முறை மாற்றப்படாவிட்டாலும் அது நாட்டை முழுமையாக குழப்பத்துக்குள்ளேயே தள்ளும். இதற்கான தீர்வு மக்களிடமே உள்ளது என்ற கருத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன். மக்கள் கேள்வி எழுப்ப வேண்டும். அதன் பாரதூரமான விளைவுகளை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் நமது உன்னதமான தேசத்தை எவ்வாறு மீண்டும் கட்டியெழுப்புவது என்பதை ஜனநாயக ரீதியாக தீர்மானிக்க வேண்டும் எனவும் சந்திரிகா தெரிவித்துள்ளார். உண்மைதான், திறமையான அரசு நிர்வாக சேவையை இழக்கும் அரசு தனது அதிகாரப்படியையே இழப்பது தவிர்க்க முடியாததாகும். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைவதன் மூலம் நாட்டில் வலுவானதொரு கூட்டு எதிரணியை கட்டி எழுப்ப முடியும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ருவான் விஜயவர்தன தெரிவித்திருந்தார். இரு கட்சிகளையும் ஒன்றிணைக்கும் முயற்சிகள் குறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரான எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் தற்போது பேச்சு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த பேச்சுக்கள் மிகவும் சாதகமான திசையை நோக்கி நகர்கின்றன. இதிலிருந்து சிறந்ததொரு முடிவை எதிர்பார்க்கின்றோம் என்றார். கட்சியின் அடிமட்ட நிலைவரம் குறித்து குறிப்பிட்ட அவர் கிராம மட்டங்களில் பிளவுபட்டிருந்த கட்சி ஆதரவாளர்கள் தற்போது தாமாகவே ஒன்றிணைந்து வருகின்றார்கள். தலைவர்களும் அதே போல் பேதங்களை மறந்து ஒன்றிணைய வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. எனவே அடுத்து வரும் தேர்தல்களை எதிர்கொள்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் கைகோர்ப்பதற்கான சூழல் கணிந்துள்ளது.
என்று சுட்டிக்காட்டியுள்ளார். நாம் இருதரப்பும் இணைந்த பின்னர் ஏனைய ஒத்த கருத்துடைய தரப்புகளையும் உள்வாங்கி ஒரு பலமான பொது எதிரணி கட்சியை கட்டியெழுப்ப முடியும். அதுவே தற்போதைய அரசியல் சூழலுக்கு அவசியமானது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நன்றி. இத்துடன் இன்றைய பார்வை நிகழ்ச்சி முடிவடைகின்றது.